காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள். அத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஆம்புலன்ஸாக இருந்தாலும் தயவு செய்து ஆம்புலன்ஸ் கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் வழியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுதான் ஓரணியில் தமிழ்நாடா? சாலையை ஆக்கிரமித்து பொதுக்கூட்டத்தை நடத்திய திமுக. ஆளும் கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயமா? கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாகர்கோவில் மேயர் மகேஷ் தலைமையில் தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டமானது அண்ணா விளையாட்டு அரங்கம் அருகாமையில் நடைபெற்றது. தளபதி விஜய்க்கு 100 ரூல்ஸ் போடும் காவல்துறை, ஏன் ஆளும் கட்சிக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்தாதா என்ன? மேயர் மகேஷ் ஆளும் கட்சி என்கிற ஆணவத்தில் பேசிய பேச்சுகள் தற்போது வைரலாகி வருகிறது. சாலையில் இருக்கைகள் போட்டு எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. ஆம்புலன்ஸாக இருந்தாலும் சரி, வேனாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் அனுப்பக்கூடாதுன்னு போலீஸுக்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாரு. இதுக்கு போலீஸோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே டைமில் தளபதி விஜய் ஒரு மீட்டிங் போட்டிருந்தா இதே போல் ரோட்டில் சேர் போட்டு உட்கார வச்சுருப்பாங்களா? இப்போது மக்களை சந்திக்கிறதுக்கே இவ்வளோ ரூல்ஸ் போடுற போலீஸ் ஏன் ஆளுங்கட்சிக்கு மட்டும் ரூல்ஸ் போடுறதே கிடையாது? இதில் பேக்ரவுண்ட் ஃப்ளெக்ஸில் டைலாக் வேறு. தமிழ்நாடு தலைக்குனிய விடமாட்டேன், ஓரணியில் தமிழ்நாடு. உங்கள் ஆணவத்தை எல்லாம் கண்டிப்பாக 2026 தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு சரியான பதிலை கொடுப்பாங்க.